செகண்ட் லெசன் அர்கானுல் இஸ்லாம். அர்கான் அப்படின்னா தூண்கள், பில்லர்ஸ். ஒரு கட்டடம் நிக்கிறதுக்கு, அந்த கட்டடம் நிக்கணும் அப்படின்னா தூண்கள் தேவைப்படும். தூண்கள் இல்லாம அப்படி அந்தரத்துல மேல இருக்கக்கூடிய ரூஃப் என்ன, இந்த ஒரு பில்டிங் உடைய இந்த தளம் மேல நமக்கு தலைக்கு மேல தளம் நிக்குமா? ஆனா பில்லர்ஸ் இருக்கு. இந்த பில்லர்ஸ் இப்ப கண்ணுக்கு தெரியல, ஏன்? இது சுவத்தோடு மறைஞ்சிருக்கு. ஆனா பில்லர் போட்டுதான் அதுக்கு மேல தெரியல பில்லர்ஸ், இதெல்லாம் இருக்கு. இந்த பில்லர்ஸ் எப்படி ஒரு கட்டடம் நிக்கிறதுக்கு தேவையோ அது போல நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாமுக்கு என்ன பில்லர்ஸ், தூண்கள் இருக்கு தெரியும். இஸ்லாமுடைய தூண்கள் 5. முதலாவது ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். என்ன சொல்றோம்? வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன், தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ வணங்கப்படுது, எதையோ மக்கள் வணங்குறாங்க. இபாதத்துகளை அல்லாஹ்வை விட்டு படைப்புகளுக்கு செய்யறாங்க, மனிதர்களுக்கு செய்யறாங்க. அவுலியாக்கள் நம்பப்படுறவங்கள்ட்ட என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட துவா கேட்கிறாங்க, அவங்களுக்காக அறுத்து பலியிடுறாங்க, குர்பானி கொடுக்கறாங்க, நேர்ச்சி செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு செய்யப்படுறதில்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. அவங்க வணங்கப்பட தகுதியானவர்கள், அவங்க மனிதர்கள். ஏன்னா அவங்க அல்லாஹ் வணங்கிய நல்லவர்களா இருந்திருக்கலாம். ஆனா அவங்கள நம்ம நல்லவர்கள் மதிக்கிறது வேற, அவங்களுக்கு நமக்கு தேவையானதை கேட்கறது பெரிய அநியாயம். அது ஒரு ஷிர்க். ஏன்னா அல்லாஹ்வுக்கு செய்யற துரோகம். அல்லாஹ் படைச்சு பரிபாலிச்சு நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்திருக்க ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இபாத் செய்யறத போல இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்சதுக்கு இபாத் செய்யறது ஒரு மிகப்பெரிய அநியாயம். அப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதை கொண்டு தௌஹீத், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர எதை வணங்கக்கூடாதுன்னு ஷிர்க்க மறுக்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மறுக்கிறோம். முதலாவது இஸ்லாமுடைய தூண்ல இதுதான் முதல் பகுதி. இரண்டாவது இன்னொரு ஷஹாதா இருக்குது, அதுலயே அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூல் என்றால் என்ன? அல்லாஹ் அவர்களை அனுப்பினார், இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். அவங்க மனிதனாக இந்த பூமியில படைக்கப்பட்டவங்க தான். ஆனா அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்தி எல்லாம் அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு சொல்ல விரும்பினாரோ அதையெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய நபி, தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு சொல்ல சொன்னார். அதன் மூலமா தான் நாம அல்லாஹ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்முடைய நபியே அவங்கள அல்லாஹ்வுடைய ரசூல், மெசஞ்சர் நம்பிக்கை கொண்டு நம்ம பின்பற்றும் மூலமா தான் நம்ம அல்லாஹ்வை உண்மையா சரியா வணங்க முடியும். இல்லைன்னா அல்லாஹ்வை வணங்க தெரியாது. இன்னைக்கு நிறைய பேரு எதை வேணாலும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அவங்க நபியை பின்பற்றல, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றல, யாரையோ பின்பற்றுறாங்க. எவனோ ஒரு நடிகரை பின்பற்றுகிறாங்க, யாரோ ஒரு அரசியல்வாதியை பின்பற்றுகிறாங்க, யாரோ எதுக்கோ அல்லது கடவுளை இல்லை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, யாரோ ஒருத்த கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. இதெல்லாம் வழிகேடு, குஃபுர், அல்லாஹ்வை நிராகரிக்கிறது, ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. ஆனால் யார் ஒருத்தர் இஸ்லாமுடைய இந்த முதல் தூண் என்ன, ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இப்படி சாட்சி சொன்னாரோ அவர்தான் முஸ்லிம். இதை சொல்லாம ஒருத்தர் முஸ்லிம் ஆகலாம். இந்த உலகத்துல ஒருத்தர் யாரா இருக்கலாம், ஆனா உள்ளத்தால உண்மையா நம்பிக்கை கொண்டு நாக்கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவர் உள்ளத்துல நம்பி மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அவர் இங்க சொன்னார்னா அவர் முஸ்லீம் ஆயிடுவார். ஏன்னா இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில அப்படித்தான் வரும். இஸ்லாம் முதல்ல அவர் இதை ஏத்துக்காம இஸ்லாமுடைய வாழ்க்கையில வர முடியாது. அதுதான் முதல் தூண், பில்லர். இரண்டாவது தொழுகை, 5 வேளை தொழுகை. முதல்ல நம்ம எந்த நேரத்தில் தொழுகிறோம்? சுபுஹ். அடுத்தது துஹர். மூணாவது அஸர். நாலாவது மக்ரிப். இப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிறோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் ஐஷா. 5 வேளை தொழுகை அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும்
கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை அவருக்கு சக்திக்குட்பட்டு எந்த நேரத்தில் அவர் நின்று தொழ முடியாட்டி கூட உட்கார்ந்து கொள்ளலாம். முடியல, ஒருத்தர் உடம்பு நின்று தொழ முடியலையா, நோய் ஏதோ முடியல, உட்கார்ந்தவன். ஒவ்வொரு முஸ்லிம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கட்டாயம் அவங்க தொழணும். அல்லாஹ் நாளைக்கு அவங்க விசாரிப்போம். யாரும் அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியாது. முதல் கேள்வி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுத்தால விசாரிக்க போற தொழுகை பற்றி தான். அது ஒரு ஆண் என்றால் ஆண்கள்னா ஜமாத்துல வந்து நிக்கணும், ஒரு இமாமை பின்பற்றி நிக்கணும். இமாம் அல்லாஹ் அக்பர் கை கட்டுவார், அதே மாதிரி அவர் அப்புறம் ஃபாலோ பண்ணி அல்லாஹ் அக்பர் கைகளை கட்டி நிக்கணும். ஆம்பளைங்க எல்லாரும் அல்லாஹ்வுத்தால ஜமாத்த மஸ்ஜித்ல இமாமை பின்பற்றி தொழுவது கடமையாக்கி இருக்காங்க. நான் நினைச்ச நேரத்துல ஒருவே நானா ஒரு ஜமாத் பண்ணிக்குவேன், அது இல்லை. அது இமாமை பின்பற்றி தொழுவது இல்லை. அதுக்கு பேரு இமாமை பின்பற்றி தொழுவது இல்லை. அப்புறம் இமாம் என்கிற ஒருத்தர் எதுக்கு பாங்குன்னு சொல்லப்படுது? அதுக்கு பிறகு ஒரு இமாம் நிக்கிறார், எல்லாரும் அந்த இமாமை பின்பற்றி தொழணும்னா அப்போ தொழுகை ஜமாத்தாக தொழணும், இமாமை பின்பற்றி தொழணும். இது ஆண்களுக்கு கடமை. பெண்கள் என்றால் அவங்க வீட்டிலே தொழுது கொள்ளலாம். அவங்க விரும்பினா மஸ்ஜிதுக்கு வந்து தொழுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு கடமை இல்லை. அப்ப தொழுகைங்கிறது மிக முக்கியமா அல்லாஹ் கடமையாக்கி இஸ்லாமுடைய இரண்டாவது தூண். மூன்றாவது ஜகாத். ஜகாத்ங்கிறது அல்லாஹ் யாருக்கு பண வசதி கொடுத்திருக்கானோ ஒரு அளவுக்கு, அல்லாஹ் நிர்ணயிச்ச அளவுக்கு ஒருத்தருக்கு வசதி இருக்கு. 11 பவுன் தங்கம், அந்த அளவுக்கு ஒருத்தர் தங்கமோ அல்லது பணமோ அந்த அமௌண்ட்டுக்கு இருக்கு. அப்படி ஒருத்தருக்கு இருக்குன்னா அவருக்கு ஜகாத் வருஷத்துல ஒரு தடவை அவர் என்ன செய்யணும், அவருடைய அந்த பணத்துல இருந்து 40ல் ஒரு பங்கு, 40 பங்கா பிரிச்சா அந்த 40ல் ஒரு பங்கு ஜகாத் கொடுக்கணும். அதைத்தான் பெர்சன்டேஜ்ல 2.5% சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் கொடுக்கணும். இந்த தர்மத்தை செய்யணும். யாருக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்லிருக்காரு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னா யாரு? கஷ்டத்துல இருக்கிறவங்க, முடியாதவங்க, கடன் பட்டு இருக்கிறவங்க, ரொம்ப புவர், ரொம்ப முடியாம இருக்கிறவங்க, இந்த மாதிரி அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் தரணும்னு சொல்லிருக்காரு அவங்களுக்கு கொடுக்கணும். இது மூணாவது தூண். ஒரு முஸ்லீம் என்றால் அவருக்கு ஜக்காத் கடமை ஆயிடுச்சு, அவர்கிட்ட பணமும் இருக்குது அப்படின்னா கட்டாயம் ஒரு ஜக்காத். நாலாவது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ரமலான் மாதம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவங்க நோன்பு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நாம சஹர் நேரத்துல சஹர் செய்வோம், சாப்பிடுவோம். சுபு வந்ததுல இருந்து எல்லாம் நிறுத்திடுவோம். சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், ஜூஸ் குடிக்க மாட்டோம், எதையும் சாப்பிட மாட்டோம். அல்லாஹ்வுக்காக நாம பட்டினியாக இப்படி இருக்கிறது மக்ரிப் நேரம் வர்ற வரைக்கும். மக்ரிப் வந்த உடனே நோன்பு திறக்கணும். இது அல்லாஹ்வுக்காக நம்ம உண்ணுவதை குடிக்கிறதை விட்டுறோம். நம்முடைய சில இச்சைகள் ஆசைகளை விட்டுருவோம். அது மட்டும் இல்ல, பொய் பேசுறதை விட்டுறணும், புறம் பேசுறதை விட்டுறணும், ஹராமான காரியம் செய்யறதை விட்டுறணும், ஹராமானது எல்லாத்தையும் விட்டுறணும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அதுதான் நோன்பு. அல்லாஹ்வுக்காக வாழ்றோம்னா அந்த இஸ்லாம் நம்மிடம் இருக்குது. இது ஒரு தூண், நாலாவது தூண். அஞ்சாவது, யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதி கொடுத்து பண வசதி கொடுத்திருக்காங்களோ, அதே மாதிரி உடம்புலயும் அவங்களுக்கு சக்தி இருக்குதோ, அவங்களால டிராவலும் பண்ண முடியுமோ, அவங்க வாழ்நாள்ல லைஃப்ல ஒரு தடவையாவது அவங்க வசதி இருக்கும் போதே ஹஜ் செய்யணும். ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ்வுடைய கஅபாவை தவாப் செய்யறது, மக்காவுக்கு போகிறது. போய் அல்லாஹ் இந்த பூமியில ஏற்படுத்தின முதல் மஸ்ஜித் காபத்துல்லாஹ்வை நாம தவாப் செய்து அங்க ஹஜ் செய்து, அங்க சஃபா மர்வா 2 மலை குன்றுகள் இருக்குது, அந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஓட்டம் இருக்குது, சரி இது செய்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றது. இது இஸ்லாமுடைய தூண்கள், அடிப்படைகள். இதுல ஏதாவது ஒண்ணு ஒருத்தர் ஏத்துக்க மாட்டேன்னு மறுத்தான்னா காபிராயிரு. அது தொழுகையை விட்டாலே, ஒருத்தர் தொழுகையை மொத்தமா விட்டுட்டாங்க அவரு காபிராயிடுவார், அவர் முஸ்லீம் அல்ல. அப்ப தொழுகைங்கிறது தான் உண்மையில நம்ம முஸ்லீமாக ஆக்குது. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி ஒருத்தர் முஸ்லீமான பிறகு
அல்ஹம்துலில்லாஹ் நாமெல்லாம் முஸ்லிம் குடும்பத்திலேயே பிறந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய அம்மா அத்தா நம்மை தொழுகையாளர்கள் அவங்களுக்கு அவங்க தொழுகிறத பார்த்து முஸ்லிம் மொஹல்லா என்ன முஸ்லிம்களே இருக்கக்கூடிய முஸ்லிம் வீடுகளா இருக்கக்கூடிய பகுதியில நம்ம இருந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு லேசாக்கி ஹிதாயத் நேர்வழியை லேசா கொடுத்துட்டான். ஆனா எத்தனையோ பேர் இன்னைக்கு முஸ்லிம் ஆகிறவங்க, ஹிந்துஸா இருக்கிறவங்க, கிறிஸ்டின்ஸா இருக்கிறவங்க, இஸ்லாமை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், வேறு எதையும் வணங்கக்கூடாது, மற்றதெல்லாம் படைப்புகள் தான், படைச்சவனத்தை வணங்கணும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதா கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிறாங்க. அவங்க குடும்பத்துல எதிர்ப்பு, அவங்களுடைய சமுதாயத்துல அவங்க எந்த சமுதாயத்துல வளர்ந்தாங்களோ அந்த எதிர்ப்பு, அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி 5 வேளை தொழுகிறவங்க இருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, ஜக்காத் கொடுக்குறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்போ இஸ்லாமுடைய தூண்கள் இத ஒரு முஸ்லிம் கட்டாயம் கடைபிடிக்கும். அது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். லா இலாஹ அப்படின்னு சொன்னா எதுவும் வணங்கப்படுவதற்கு தகுதியானது இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துல எதை எதை மக்கள் வணங்குறாங்களோ, எதை எதை இபாதத்து செய்யறாங்களோ அது எதுவுமே உண்மையிலே வணங்கப்பட தகுதியானது இல்லைன்னு அர்த்தம். இல்லல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானது. அப்ப எல்லா இபாதத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு அர்த்தம். முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் முஹம்மது ரசூலுல்லாஹை புரிஞ்சுக்கணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவரு அவர் சில நிபந்தனைகளை நிறைவேற்றணும், கண்டிஷன்ஸ். உண்மையிலே ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரு அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் அவருக்கு நிறைவேறுதோ அதை வச்சுதான் உண்மையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கிட்டவங்க. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன தெரியுமா? முதல் நிபந்தனை லா இலாஹ இல்லல்லாஹ் தெரிஞ்சு அறிஞ்சுக்கணும், அதோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தமே தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, அவர் உண்மையில லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கிட்டவரா இருக்கிறார்? அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு 2 தூண்கள் இருக்கு. அந்த 2 பில்லர்ல லா இலாஹ இல்லல்லாஹ் நிக்குது. இஸ்லாமுக்கு 5 தூண்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு 2 தூண்கள். முதல் தூண் என்ன தெரியுமா? லா இலாஹ, இதான் முதல் தூண். அதாவது என்ன? வணங்கப்படுகிற அனைத்துமே நிராகரிக்கிறது, எல்லாத்தையும் நிராகரிக்கிறது. லா இலாஹ, எதை மக்கள் வணங்குறாங்க எல்லாத்தையும் மறுக்கு, எதையுமே இதெல்லாம் வணக்கத்திற்குரியது இல்லை அப்படின்னு மறுக்கும். ஒரு முஸ்லிம்ங்கிற தன்னை சொல்லிக்குவார், ஆனா அவுலியாக்கள்கிட்ட துவா கேட்பார், மறுக்கணும். ஏன்? இபாதத், துவா அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்ட்ட மட்டும் துவா கேட்கணும், மனிதர்கிட்ட கேட்க கூடாது, இறந்தவர்கிட்ட கேட்க கூடாது. அப்ப அவரை, அந்த இறந்தவரை ஒரு இலாஹ வணக்கத்திற்குரியதா ஒருத்தர் மாத்திடுறார். அவருக்கு உண்மையிலே அந்த இலாஹுங்கிற தகுதி இல்ல, இலாஹ ஆக்கிட்டார், வணக்கத்திற்குரியதா ஆக்கியிருக்கிறார். நாம சொல்றோம் லா இலாஹ, இது வணக்கத்திற்குரியது அல்ல, இவர் வணக்கத்திற்குரியவர் இல்ல. இதான் முதல் தூண். இல்லல்லாஹ் இரண்டாவது தூண். இது இரண்டாவது பில்லர். அல்லாஹ்வை தவிர எல்லாத்தையும் மறுக்க முடியாது, ஏன்னா அல்லாஹ் தான வணக்கத்திற்குரியவன். அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாத்தையும் மறுக்கிறது பேர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த 2 தூண் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் நிக்காது. இந்த அர்த்தத்தை தெரிஞ்சு இந்த தூண்கள் அதுக்கு முன்பு தெரிஞ்சிருக்கும். அதான் அறிவு, கல்வி, நாலேஜ். இரண்டாவது அல் யகீன். அல் யகீன்னா உறுதியாக நம்பணும், சந்தேகம் வரக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தன் இருப்பானா, நம்ம பார்க்கலையே, இப்படி எல்லாம் சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வை பார்க்காமலேயே உறுதியா நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரிய, அவனை தவிர எதையும் வணங்கக்கூடாது உறுதி இருக்கணும். மனசுல அவ்வளவு உறுதியை யகீனாக எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்புறதுக்கு பேருதான் அல் யகீன்ங்கிற இந்த நிபந்தனை, கண்டிஷன். இந்த கண்டிஷன் இரண்டாவது. மூணாவது கண்டிஷன் அல் இக்லாஸ். அல் இக்லாஸ்னா மன தூய்மையா, அதாவது எந்த ஷிர்க்கும் இல்லாம அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நாம நம்பிக்கை கொள்ளணும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தர் ஏற்றுக்கிறவரு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு ஆதாயம், ஒரு லாபத்தை அடையணும் அதுக்காகவோ, அல்ல மற்றவங்களை ஏமாற்றணுங்கிறதுக்காகவோ, ஏதோ நடிக்கணுங்கிறதுக்காகவோ செய்யக்கூடாது. இக்லாஸ், மனசு சுத்தமா, என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னை படைச்சவன் அல்லாஹ்,
அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அப்படின்னு உண்மையா மனதுல உறுதியே இருக்கிறதோட மனசு தூய்மையும் இருக்கும், சுத்தம் இருக்கும். இது மூணாவது கண்டிஷன். நாலாவது கண்டிஷன் சிதுக் என்று சொன்னா உண்மையா இருக்கிறது. மனசுல உண்மை இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது. அதாவது இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா அவனை தவிர வணக்கத்துக்கு யாருமே சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப மத்ததை எல்லாம் எதை இந்த உலகத்துல வணங்குறாரோ அதையெல்லாம் பொய்ப்படுத்தணும். அல்லாஹ் மட்டும்தான் உண்மையானவன் அப்படிங்கிறது உண்மையா நம்பிக்கை வரணும். அதுல முனாஃபிக்குத்தனம் இருக்கக்கூடாது, போலித்தனம். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த சிதுக் இஹ்லாஸ் எல்லாம் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் ஏத்துக்கிட்டவங்க இருக்காங்க. நாக்களவுல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி கலிமா சொல்லிட்டாங்க, ஆனா அவங்களுடைய உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ல. பொய்யர்கள் அவங்க. நாக்கால லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க, ஆனா அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மை இல்ல, பொய். ஏன்னா அவங்க நடிச்சாங்க. ஆனா ஒருத்தர் உண்மையில லா இலாஹ இல்லல்லாஹ் அவர் உண்மையை மனசால நேசிச்சு உண்மையா உறுதியோடு மன தூய்மையோடு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மையா இருக்கணும். அப்படின்னா என்ன? அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் எதுக்கு இபாதத் செய்யக்கூடாது. அஞ்சாவது கண்டிஷன், ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் நேசிக்கணும். அல் மஹப்பத். மஹப்பத்னா நேசம். அல்லாஹ்வை ரொம்ப நேசத்திற்குரியவனா எடுத்துக்கணும். அல்லாஹ்வுக்கு இணையா வேறு எதையும் யாரையும் நேசிக்கவே கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு வணக்கத்திற்கும் நேசத்திற்குரியவன், அவனுக்கு இணையான யாரையும் நான் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீதான நேசம் அவருக்கு இருக்கணும். அப்ப உள்ளத்துல அல்லாஹ் மீது வெறுப்பு இருக்கக்கூடாது, அல்லாஹ் மீது வெறுப்பு இருக்கக்கூடாது, நேசம் அதிகமாக இருக்கணும். ஒரு முஃமின் அல்லாஹ்வை ஈமான் பண்றவர்னா அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாருன்னா அவர் உண்மையிலே ரொம்ப நேசிச்சு அதை சொல்லணும். இது அஞ்சாவது கண்டிஷன். ஆறாவது அல் இன்கியாத். அல் இன்கியாத்னா கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், கட்டுப்படணும், கீழ்ப்படியணும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா என்ன? அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு ஏற்றுக்கிறார்கள், அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படணும். கட்டுப்படல, கீழ்ப்படியல, அவர் நினைச்ச மாதிரிலாம் வாழ்ந்துட்டு நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டேன்னு சொல்றாருன்னா அவர் உண்மையா அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல. அவர் பாவங்களை செய்துக்கிட்டு கீழ்ப்படியாம இருந்துகிட்டு சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது அவர் உண்மையான லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல. அப்ப நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நாம உண்மையா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், அவர் தடுத்ததை ஹராமாக்கிறத விட்டு விலகிக் கொள்ளணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதுதான் உண்மையா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நிபந்தனை பூர்த்தியாகும். ஏழாவது மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அல் கபூல். கபூல்னா மனப்பூர்வமா ஒப்புக்கொள்ளணும். நமக்குள்ள யாருக்காகவாவது சொல்றது இதுல இல்ல, ஏதோ நிர்பந்தத்துல கட்டாயப்படுத்துறாங்க. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்கன்னா அது கபூல் இல்ல. அப்ப ஒருத்தர் மறுக்காம மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் நான் என் மனசால நான் விரும்பி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றோம். இது ஏழாவது கண்டிஷன். எட்டாவது அல் குஃப்ர். அல் குஃப்ர்னா என்ன தெரியுமா? நிராகரிக்கிறது. இந்த உலகத்துல எதையெல்லாம் மக்கள் வணங்குறாங்களோ அது அத்தனையும் நிராகரிக்கணும். அதுக்கு முதல் நிராகரிக்கணும். இங்க அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது, மத்ததை எல்லாம் நிராகரிப்பேன் வைங்க, கண்டிஷன் நிறைவேறல. அதாவது ஒரு உண்மையா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது. அப்ப இந்த உலகத்துல யார் யாரை எதையெல்லாம் மக்கள் வணங்குறாங்களோ அந்த வணக்கத்திற்கு தகுதியானவா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களே அது எதுக்கு தகுதி இல்லை, அது எல்லாத்தையும் நான் நிராகரிக்கிறது, ரிஜெக்ட் பண்ணணும். இந்த 8 கண்டிஷனும் முக்கியமானது. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மையா சொன்னாரா அப்படிங்கிறது. இந்த கண்டிஷனை தான் இந்த 8 நிபந்தனைகள் பூர்த்தியான விதமா நம்ம இருக்கணுங்கிறத ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இந்த 2வது பாடத்தில் இஸ்லாமிய தூண்கள் அர்கானுல் இஸ்லாம்ல லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கண்டிஷன்ஸ் இந்த 8 சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஹாதால மிக முக்கியமானது இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிரிக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் சொல்லிட்டு அவரை வணங்குறது. முஹம்மது ரசூலுல்லாஹ்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர், அவரை நான் பின்பற்றுவேன் அப்படின்னு ஒருத்தர் ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கமா நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம் அதையெல்லாம் பின்பற்றணும்.
அப்போ முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னவருக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அவர் உண்மையா முகமது ரசூலுல்லாஹ் சொன்னாரா அப்படின்னு அது நம்முடைய வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகும். முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர ரசூல் அனுப்பினா முகமது தான் அவங்க நம்ம நம்புறோம் அப்படின்னா அதுக்கு சாட்சி சொல்றோம் அப்படின்னா அதுல உண்மையா இருக்கும். எப்படி? முதலாவது அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு அறிவிச்சிருக்காங்களோ அந்த அத்தனையும் நம்ம நம்பிக்கை கொண்டு உண்மை நம்பணும். அல்லாஹ்வுடைய நபி என்னென்னமோ சொல்லி இருக்கிறாங்களே அதுல நிறைய முந்தைய காலத்துல நடந்ததெல்லாம் இருக்கு, இனி எதிர்வரும் காலத்துல ஃபியூச்சர்ல நடக்க போறது இருக்கு. எதை அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்ட்ட இருந்து வஹீ மூலமா அறிஞ்சு அதைத்தான் நமக்கு சொல்றாங்க. அந்த அறிவித்த எல்லாமே உண்மை, நம்ம அதை சந்தேகப்படக்கூடாது, அதுல அவங்க உண்மைப்படுத்தணும். குர்ஆன்ல இருந்தா மட்டும்தான் நான் நம்புவேன். ஹதீஸ்ல ஆதாரபூர்வமா சஹீஹான ஒரு ஹதீஸ் வந்த பிறகு கூட அதுல எனக்கு டவுட் இருக்குது, அதை நான் நம்ப மாட்டேன், அது என்னுடைய அறிவுக்கு உகந்ததா தெரியல, எனக்கு அதுல சந்தேகமா இருக்குது, அது எப்படி இருக்கும், என்னுடைய பகுத்தறிவுக்கு முரண்படுது அல்லது குர்ஆனுக்கே முரண்படுது. இப்படி அல்லாஹ்வுடைய வஹீ நபி வழியா வந்த வஹீக்கு முரண்படுமா? குர்ஆனும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நபி வழியா தான் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்குது, அவங்க சொன்னது செய்தது இதுவும் அல்லாஹ்விடமிருந்து உள்ள வஹீ தான். ஏன்னா குர்ஆனுக்கு விளக்கமா தான் அல்லாஹ் தஆலா நபியை அனுப்பி நபி மூலமா குர்ஆனை விளக்கி இருக்கிறார். அதுதான் சஹீஹான ஹதீஸ்கள். அந்த சஹீஹான ஹதீஸும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹீ தான். ஒரு வஹீ இன்னொரு வஹீக்கு எப்படி முரண்படும்? எப்படி மோதும்? மோதாது. அப்படி மோதுற மாதிரி தெரிஞ்சு நம்முடைய அறிவுல அது மோதுன்னு அர்த்தம். நம்முடைய அறிவுல இருக்கிற குறை வஹீல குறை இல்ல, நமக்கு விளக்கம் தெரியலன்னு தான் இருக்கும். நமக்கு விளக்கம் தெரியலங்கிறதுக்காக ஒரு வஹீ இல்லைன்னு இருக்கிறது குஃப்ர், அது நிராகரிக்கிறது. நிராகரிக்கிறவன் என்னென்ன வாதங்களை கூட நிராகரிப்பான். அதுக்கு பேரு ஈமான் இல்லை. ஈமான்னா அல்லாஹ்வுடைய நபி சொன்ன ஒண்ணு நம்முடைய அறிவுக்கு புலப்படல, எட்டல, விளங்கலினாலும் அல்லாஹ்வுடைய நபி ஒரு மறைவான விஷயத்த சொன்னாலும் சரி அல்லது உலக விஷயத்துல நமக்கு ஒரு சட்டத்தை இப்படிதான் செய்யணும்னு சொன்னாலும் அது நம்முடைய உணர்வுக்கு ஒத்து வருதா, அதை நம்மளால ஏற்றுக்க முடியுதா, அல்லாஹ் உரசி பார்க்க கூடாது. அல்லாஹ்வுடைய நபி சொல்லிட்டு நம்ம கட்டுப்பட கீழ்ப்படி உண்மை நம்ம நம்பிக்கை கொள்ளணும், அதுல சந்தேகப்படக்கூடாது. நம்ம எது வரைக்கும் சந்தேகப்படலாம்னா அது ஆதாரப்பூர்வமான செய்திதானா, அந்த ஹதீஸ் சஹீஹானா அப்படி செக் பண்ணணும், அது தப்பு இல்லை. ஆனா சஹீஹ்ங்கிறது அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை வச்சு உறுதியா தெரிஞ்ச பிறகு அதன் மீது எந்த விமர்சனமோ அந்த அறிவிப்பாளர்கள் மேல வைக்கவே முடியாது, உண்மையான பிறகு அதுக்கு பிறகு அந்த ஹதீஸ அறிவுக்கு ஒத்து வரல, குர்ஆனுக்கு முரண்படுது, இப்படி எல்லாம் அந்த உணர்வுக்கு முரண்படுன்னு சொல்லி மறுக்கிறது இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய வழிகள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா இதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன ஷஹாதாவுக்கு எதிரான. முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்ட பிறகு அந்த ரசூல் வழியாக வஹீ வந்திருக்கு நம்பின பிறகு குர்ஆன் மட்டும் இல்ல, அந்த நபி நமக்கு சொன்ன ஆதாரப்பூர்வமா நமக்கு இருக்கிற ஹதீஸ்கள் எல்லாமே இந்த ஷரியத்துல நம்ம ஈமான் கொள்ள வேண்டிய கட்டாயமா நம்பிக்கை கொண்டு உண்மைப்படுத்தப்பட வேண்டியதை. ஆக முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற ஷஹாதால முதல் நிபந்தனை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அறிவிச்சாங்களோ அறிவிச்ச அந்த ஒவ்வொரு செய்திகளையும் அது உண்மை நம்பிக்கை கொள்ளணும், அது உண்மைப்படுத்தணும். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய நபி என்னென்ன கட்டளையிட்டாங்களோ அந்த கட்டளைகள் அத்தனைக்கு கீழ்ப்படி மாறு செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய நபி ஒரு விஷயத்தை கட்டளையிட்டு இருக்கிறாங்க, இதை நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் மறுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா உண்மையிலேயே அவர் அல்லாஹ்வின் நபிய ரசூல ஒரு தூதர்னு அவர் ஏற்றுக்கொள்ள. அவர் மனசுல பெரிய குறை இருக்குது, அவருடைய உள்ளத்துல நோய் இருக்குன்னு. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல அல்லாஹ் எதுக்கு அனுப்பினா அவங்களுக்கு கட்டுப்பட சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. அல்லாஹ் கட்டுப்படுவது அது, ஏன்னா அல்லாஹ் தான் அவங்களை அனுப்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களை மறுக்கிறது, அவங்களுக்கு மாறு செய்யலன்னு நினைக்கிறது, அவங்க சொன்னா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறது, அது எப்படிப்பட்ட தெரியுமோ மிகப்பெரிய பாவம், அது குஃப்ர். அவங்க கட்டுப்பட மாட்டேன்னு மறுக்கிறது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் ரசூலுக்கு கட்டுப்பட்டாங்களோ, ரசூல் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவங்களுக்கு யாரு கட்டுப்பட்டாரோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அப்படி இருப்பது கட்டுப்படுவது மிக முக்கியம். இது இரண்டாவது கண்டிஷன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஷஹாதா சொன்ன ஒருத்தர் அல்லாஹ்வின் ரசூலுக்கு கட்டுப்படணும். மூணாவது கண்டிஷன், அல்லாஹ்வுடைய ரசூல் எதையெல்லாம் தடை செய்து விதிச்சிட்டாங்களோ தடுத்துட்டாங்களோ அதை விட்டு விலகணும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த தூதர், இந்த ரசூல் எதை உங்களுக்கு கட்டளையிட்டாரோ, எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு விலகி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு ஒன்றை தடுத்துட்டாங்க, இதை செய்யாதீங்க, இது தப்பு, இது ஹராம், இது பாவம், இது சாபத்திற்குரிய காரியம், இது செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி ஒன்றை தடுத்துட்டாங்கன்னா தடுத்ததை விட்டு விலகிடணும், அது செய்யக்கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நபி தடுத்த ஒன்றை தைரியமா செய்யறவங்க அது பெரிய பாவம். அதுல ஒண்ணு தடுத்ததை அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், என்னை பொறுத்தவரை தடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா குஃப்ர், ரசூலையும் நிராகரிக்கிறது. அல்லாஹ் பார்த்தார். நாலாவது கண்டிஷன், அல்லாஹ்வோ அவனுடைய தூதரோ நபி வழியாக தான் நமக்கு மார்க்கத்தை கற்றுக்கிறோம். நமக்கு எதை மார்க்கமா ஆக்கி கொடுத்திருக்கிறாங்களோ அந்த முறையில தான் அல்லாஹ்வை வணங்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் எதுக்கு அனுப்பினா? அல்லாஹ்வை எப்படி வணங்கணுங்கிறது அவங்க வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வெறுமனே தொழுகை மட்டும் இல்ல, எது எல்லாம் இந்த மார்க்கமா நமக்கு அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய நபி நமக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்களோ, குர்ஆன் வழியாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ, நபி இந்த குர்ஆனுக்கு விளக்கமா என்னெல்லாம் ஹதீஸ்ல நமக்கு சொல்லிட்டாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டுதான் நம்ம ஷரியத்துங்கிறத, அல்லாஹ்வுடைய மார்க்கம்ங்கிறத நம்ம பின்பற்றுறோம். அப்போ அல்லாஹ்வை வணங்குறதுங்கிறது ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கணும். குர்ஆனிலும் சுன்னாவிலும் உறுதியா இருக்கும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையில அவங்க நபி காட்டின வழிமுறையில தான் அல்லாஹ்வை வணங்கணும். அல்லாஹ்வுடைய நபி காட்டின வழிமுறையை விட்டுட்டு வேறு வழிமுறையை அல்லாஹ் ஒருத்தர் தான் கற்பனையில தான் நினைச்சதெல்லாம் செய்தான்னா அது பித்அத். அதுக்கு பிறகு பித்அத். ஒருத்தர் ஈபாதத்தா வணக்கமா ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய நபி சொல்லாம செய்யாம செய்யறது இருக்குது, அது பித்அத். அல்லாஹ்வுடைய நபி சொல்லாத ஒன்றை நம்பரும் பித்அத் தான், அது கொள்கையில வரக்கூடிய பித்அத். அல்லாஹ்வுடைய நபி செய்யாத ஒன்றை செய்யறேங்கிற பேர்ல மார்க்கமா பின்பற்றுவது இருக்குது, அதுவும் பித்அத் தான். ஏன்னா அது செயல்ல வரக்கூடிய பித்அத். இந்த ரெண்டு விதமான பித்அத்தை விட்டு விலகணும். ஏன்னா இதெல்லாம் மார்க்கம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக அவர்கிட்ட இந்த 4 நிபந்தனை பூர்த்தி ஆகும். யாரு சொல்றது? 4 கண்டிஷன். இந்த 4 கண்டிஷன் இப்ப யார் சொல்ல விரும்புறீங்க? ஆனா நீங்க உடனே இப்ப சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சிலர்லாம் சரியா கவனிக்கலைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் இப்ப உங்களுக்கு 4 கண்டிஷன் திரும்ப சொல்றேன். நம்பர் 1, அல்லாஹ்வின் தூதராக முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம ஷஹாதா சொல்லி ஏத்துக்கிறோம். நமக்கு 4 கண்டிஷன் இருக்குது, அதை நம்ம நிறைவேற்றணும், அது குறை வைக்கூடாது. அதுல முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்னவெல்லாம் அறிவித்திருக்கிறார்களோ அறிவித்த எல்லாத்தையும் உண்மை நம்பிக்கை கொள்ளணும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய நபி என்னென்ன கட்டளையிட்டாங்களோ அந்த கட்டளைக்கு கட்டுப்படணும். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய நபி எதையெல்லாம் தடுத்தாங்களோ அந்த தடுப்பதை விட்டு விலகிக் கொள்ளணும். நாலாவது, அல்லாஹ்வுடைய நபி எதை மார்க்கமா ஆக்கி இருக்கிறாங்களோ அந்த மார்க்க முறையில் தான் அல்லாஹ்வை வணங்கணும். இதான் 4 கண்டிஷன்ஸ். இந்த 4 கண்டிஷனையும் அப்படியே நான் சொன்ன மாதிரி இல்ல, வார்த்தை மாறி இருக்கலாம், ஆனா யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிஃப்ட், பரிசு. யார் சொல்றீங்க? இன்ஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். நாளையும் சொல்லணும், நாளையும் சொல்லணும். யார் சொல்லணும்? நான் திரும்ப சொல்றேன். கண்டிஷன் 1, அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வுடைய நபி நமக்கு என்னெல்லாம் அறிவித்தாங்களோ அது எல்லாம் உண்மைன்னு நம்பிக்கை கொள்ளணும்.
ரெண்டாவது அல்லாஹ்வுடைய நபி எதையெல்லாம் கட்டளையிட்டாங்களோ அந்த கட்டளைக்கு எல்லாம் கட்டுப்படுறது. மூணாவது அல்லாஹ்வுடைய நபி எதையெல்லாம் தடுத்துட்டாங்களோ அதை எல்லாம் விட்டு விலகிறது. நாலாவது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபியும் நமக்கு அவனை வணங்குறதுக்கு எப்படி மார்க்கமா எதை ஆக்கிட்டாங்களோ அந்த மார்க்க முறைப்படித்தான் ஆகாரத்தின்படிதான் அல்லாஹ்வை வணங்கும். இதான் நாலு விஷயம். யார் வேணா சொல்லலாம், யார் சொல்லலாம், ட்ரை பண்ணுங்க. நான் நோட்ஸ் கொடுக்குறேன். மாஷாஅல்லாஹ் சொல்லுங்க. குட் சொல்லுங்க. கண்டிஷன் நம்பர் 1 சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சரி மாத்தி மாத்தி சொல்லுங்க. நம்பர் 1 மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வும் நபியும் அறிவித்த அல்லாஹ்வுடைய நபி அறிவித்த அனைத்தையும் உண்மை நம்பணும். ஒன்று. இரண்டாவது அல்லாஹ்வும் நபியும் தடுத்ததை எல்லாம் விட்டு விலகணும். ஓகேயா? ஓகே குட். அப்புறம் மூணாவது அல்லாஹ்வும் நபி எதை மார்க்கமா ஆக்கியிருக்கிறாங்களோ அந்த முறையில தான் அல்லாஹ்வை வணங்கணும். சரியா? நாலாவது அந்த நாலாவதா உள்ளது ரெண்டாவதா இருக்கிறது. அதுதான் மிஸ் பண்ணிட்டீங்க. நாலாவதா என்ன? வேற யாரு? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டபடிதான் நாம வாழணும். அத கட்டுப்படணும். கட்டளைன்னு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய நபி கட்டளையிட்டாங்களா, ஆர்டர் போட்டாங்க, கட்டுப்படணும். இந்த 4 கண்டிஷனும் நிறைவேறினாதான் நம்ம உண்மையா முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டதா அர்த்தம். இல்லைன்னா பேரளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஆனா அல்லாஹ்வுடைய நபிக்கு கட்டுப்படாம அவங்க தடுத்தது விட்டு விலகாம அவங்க அறிவிச்ச விஷயங்களை உண்மையை நம்பாம அதை சந்தேகப்பட்டு அதை மறுக்கிறது அல்லது விஜயத்துல செய்யறது, இது உண்மையில முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒருத்தர் சொன்னதாக ஆகாது. அப்ப மாஷாஅல்லாஹ் அவங்க சொன்னதுக்கு ஒரு கிஃப்ட் தருவோமா? பாரக்கல்லாஹு ஃபீக். மாஷாஅல்லாஹ் இன்னொரு ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு. மாஷாஅல்லாஹ். ஓகே உங்களுக்கு சரியா? அப்புறம் கட்டளையிட்டதுக்கு அவங்களுக்கு கட்டளையிட்டதுன்னு அந்த ஒரு நிபந்தனை சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். எங்க அதுல 2 பேர் சொன்னீங்கல்ல, சரி அதை சொன்னதுக்கு ஆளுக்கு 10 ரூபாய், அவங்களுக்கு 20 ரூபாய். 3 சொன்னதுக்கு. ஓகே மாஷாஅல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். ஓகே அப்போ இந்த இரண்டாவது பாடத்துல நாம அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாமுடைய 5 தூண்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல முதல் தூணை விவரமா படிச்சுக்கிட்டோம். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதுல லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு 8 நிபந்தனைகளை சொல்றோம். இப்ப யார் அந்த 8 நிபந்தனைகளை சொல்றோம்? 8 கண்டிஷன்ஸ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு 8 கண்டிஷன் சொன்னேன். அதை யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இப்ப கொடுக்கிறது இன்னும் பெரிய கிஃப்ட், பரிசு இன்ஷா அல்லாஹ். 8 கண்டிஷன். சரி முதல்ல 4 கண்டிஷன் சொன்னப்ப நீங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணீங்கல்ல, ஒரு தடவை ரிப்பீட் பண்ணேன், 3 தடவை ரிப்பீட் பண்ணேன். சரியா? இப்ப அந்த 8 கண்டிஷன் திரும்ப ரிப்பீட் பண்றோம். நம்பர் 1 கண்டிஷன் நம்பர் 1 அல் இல்ம், அறிவு. லா இலாஹவுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கும். தெரியாம சொல்லி ஒன்றும் பழகல. நம்பர் 2 அல் யகீன், அல் யகீன்ல உறுதியா நம்பிக்கை கொள்ளணும், சந்தேகமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், வேறு எதுவும் யாரும் இபாதத்துக்குரியவன் இல்லை அப்படின்னு தெளிவா. நம்பர் 3 அல் இஹ்லாஸ், மன தூய்மை. உண்மையா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்காக தான் சொல்லணும், வேற நோக்கத்துக்காக சொல்லணும். இஹ்லாஸ் இல்லாம போயிடும். சரியா? நம்பர் 4 அஸ்ஸிதுக், அஸ்ஸிதுக்னா உண்மையா சொல்லணும், மனசால உண்மைப்படுத்தணும், அதை மறுக்கக்கூடாது, போலியா சொல்லக்கூடாது, நடிக்க கூடாது. சும்மா பேருக்கு மக்கள் ஏமாத்திற்காக ஒருத்தர் சொல்றவர் உண்மையா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றவர் அல்ல, முனாஃபிக்குத்தனம். இந்த முனாஃபிக்கு நயவஞ்சகத்தனத்துக்கு அப்படி எதிரானதான் சிதுக். சிதுக் என்று சொன்னா உண்மை, உண்மையாக சொல்றது. 5வது அல் மஹப்பத், அதாவது நேசிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மையா நேசிச்சு சொல்லணும்.
ஆறாவது அல் இன்கியாத். அல் இன்கியாத்னா கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், கட்டுப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன், நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன் அப்படின்னு சும்மா பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் உண்மையிலேயே அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல. அவர் சும்மா அந்த நிபந்தனை எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படுவேன், அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, ஆனா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, எதனா வணங்குறாருன்னா அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் ஆகாரா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் ஆகாரா? இல்ல. அப்ப இந்த ஆறாவது நிபந்தனை அல் இன்கியாத், கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல். ஏழாவது அல் கபூல், மனப்பூர்வமா ஒப்புக்கொள்ளல். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, மனசால சொல்ற, மத்தவங்க கம்பல் பண்ணதுனால சொல்றது இல்ல, அல்லது மனசுல அறகுறையா ஏத்துக்கலாமா வேணாமா, ஏதோ ஏத்துக்கிறேன், அது பேருக்கு ஏத்துக்கிறேன், அப்படி இல்ல. கபுல், மனசு கபுல் பண்ணணும், முழு மனசு சம்மதம் இருக்கணும். இது ஏழு. எட்டாவது அல் குஃபுர். அல் குஃபுர்னா அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் சொல்லிட்டு எதை எதை இந்த உலகத்துல எதை எதை வணங்குறாங்களோ அந்த எல்லா வணங்கப்படுறதையும் நிராகரிக்கும். அதான் குஃபுர். இது எட்டாவது கண்டிஷன். அப்படின்னா திரும்ப ஒரு சொல்லுங்களேன், திரும்ப சொல்லுங்களேன் அப்படின்னு மனசுல தோணுங்க. நம்பர் 1 அல் இல்ம், நம்பர் 2 அல் யகீன், நம்பர் 3 அல் இக்லாஸ், நம்பர் 4 الصدق, number 5 المحبة, number 6 الانقياد, number 7 القبول, القبول القبول, number 8 الكفر. இந்த 8 கண்டிஷனும் நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது நிறைவேறும். இந்த 8க்கு நாம ஏத்துக்கணும். இப்ப யார் சொல்றோம்? நான் ஹெல்ப் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க முன்ன பின்ன மாத்தி கூட சொல்லுங்க. யார் சொல்றீங்க? ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்கு, பாய்ஸ் கேக்குறாங்க. நான் இவங்களுக்கு மட்டும் தான் நடத்திட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க இவங்களா, நீங்க எல்லாம் ஓரமா ஒதுங்கிட்டீங்க, அவங்க உங்களை நானும் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்களா? யார் சொல்றீங்க? பெரியவங்க சொல்லலாம். பெரியவங்க சொன்னா பெரிய பரிசு, சின்னவங்க சொன்னா சின்ன பரிசு, 8 சொல்லலாம். யார் சொல்றாங்க? பாய்ஸ் நீங்க. கேர்ள்ஸ் பரிசா வாங்கிட்டாங்க, சட்டு 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 ஆன்சர் சொல்லு. யார் சொல்றீங்க? சொல்றீங்களா? மாஷா அல்லாஹ். நம்பர் 1 ஈஸி. நம்பர் 1 யார் சொல்றது? சொல்லுங்க. நம்பர் 1 பொருளோடு தெரிஞ்சு அல் இல்ம், லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். வெரி குட், மாஷா அல்லாஹ். நம்பர் 2 அது அல்லாஹ்வுக்காக மட்டும் சொல்லணும். ஓகே குட். அது அல் இக்லாஸ், மன தூய்மையா சொல்லணும். தப்பு இல்லை, கரெக்டா. நம்பர் 3 சொல்றது மட்டும் இல்லாம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நம்பர் 1 அது கண்டிஷன். நம்பர் 1 அர்த்தத்தை தெரிஞ்சு விளங்கி சொல்றது இருக்குதே, அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அத மனசால விரும்பி சொல்லணும், அத மனசால மனப்பூர்வமா சொல்லணும். அது அல் கபூல். அப்போ நீங்க சொன்னதுல அல் இல்ம் சொல்லிட்டீங்க, அல் இக்லாஸ் சொல்லிட்டீங்க, அல் கபூல் ஏத்துக்கிறான். சரியா? அப்போ 3 ஆயிடுச்சு. 4வது யார் சொல்றது? எல்லாரும் ஷேர் பண்றீங்களோ? சரி சொல்லுங்க சொல்லுங்க. அல் அல் யார் சொல்ற? 4வது என்ன? அல் கபூல். அல் கபூல் மனசால சொல்றது, மனசால சொல்றது. 4வது அல் குஃப்ரா. அல் குஃப்ருங்கிறது கரெக்ட் தான். அதான் நான் லாஸ்ட் 8வது கண்டிஷன் சொன்னேன். அதாவது எல்லாத்தையும் நிராகரிக்கிறது, அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லா வணங்கப்படுற விஷயங்கள் நிராகரிக்கிறது, அதுதான் அல் குஃப்ர். ஓகே 4. 5வது எல்லாம் 5வது எல்லாம் சேர்ந்து 5 பேர் சொன்னா எப்படி எனக்கு விளங்கும்?
நீங்க சொல்லுங்க. அஸ் சிதுக். அஸ் சிதுக் அஞ்சாவது சொல்லிட்டாங்க. அதாவது உண்மையா சொல்றது, விசுவாசமா சொல்றது. சரியா? 5. 6வது வெயிட். அல்லாஹ் மட்டும்தான் இல்ல. இன்னும் தெளிவா சொல்லணும். வாய்ஸ் நீங்க யார் சொல்றீங்க? இப்ப மொத்தம் எத்தனை சொல்லிருக்கீங்க? 5 சொல்லிருக்கீங்க, 4 சொல்லிருக்கீங்க. 5 சொல்லிட்டீங்களா? அல் இல்மு சொன்னீங்க, அல் இஹ்லாஸ் சொன்னீங்க, அல் கபூல் சொல்லிட்டீங்க, அல் குஃப்ர் சொல்லிட்டீங்க. 5வது அஸ்ஸிதுக்கு சொன்னீங்க. 6வது யாராவது? 6வது யாராவது? வெயிட் சார், நீங்க சொல்லுங்க. அதான் சிதுக், உண்மையா சொல்றது சிதுக். அதான் 5. 6வது இருங்க அங்க. அல் யகீன். குட். 6வது உறுதியாக சொல்லணும், மனசால உறுதியா நம்பிக்கணும், சந்தேகம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும் வணக்கத்துக்கு அல்லாஹ் இருக்கிறானா? நோ, சந்தேகம் வரக்கூடாது. அல்லாஹ் உண்மையிலே இருக்கிறான், அவன் தான் அனைத்தையும் படைச்சிருக்கிறான், அவன் மட்டும்தான் இவ்வாறுக்குரியவன் அப்படிங்கிற உறுதி இருக்கிற மனசுல. அதான் அல் யகீன். 6வது. 7வது அல் மஹப்பத். நேசம். அல்லாஹ்வை ரொம்ப நேசிக்கணும். அல்லாஹ்வோட வேற யாரையும் நேசிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு இணையா வேற யாரையும் நேசிக்க கூடாது. 7வது சொல்லியாச்சு, அல் மஹப்பத். 8 யார் சொல்லணும்? 8 சொல்லாதவங்களுக்கு ஒரு கொட்டு. அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு கொட்டு கொடுக்கும். சொல்லல சொல்லி ஒன்னே ஒரு முக்கியமான ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. யார் சொல்லுவது? 8 அல் கபூல் சொல்லியாச்சு. வெயிட் கட்டுப்பாடு. வெரி குட், மாஷா அல்லாஹ். அல் இன்கியாத். அல் இன்கியாத்னா கட்டுப்பட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும். மாஷா அல்லாஹ். இப்ப இத்தனை பேர் கலந்து சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படி பரிசு கொடுக்குறது? ஆளுக்கு நான் கொடுக்கிற பணத்தை ஷேர் பண்ணிங்கன்னா கவனம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ். அப்ப ஒரு பரிசு கொடுப்போமா? இப்ப என்ன செய்யுங்க, நீங்க யாரெல்லாம் ஆளுக்கு என்னன்னு சொன்னீங்களா, ஆனா நீங்க தான் ஷேர் பண்ணிக்கணும். என்ன கொடுக்கலாம்? ஓகே, மாஷா அல்லாஹ். நீங்க ஆளுக்கு இதுல ஒரு 10 பேர் சொல்லிருக்கீங்கன்னா யார் எத்தனை சொன்னீங்களோ அதை வச்சு கணக்கு போட்டு ஆளுக்கு 5 rupees ஷேர் பண்ணீங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ். உண்மையா சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மாஷா அல்லாஹ் இந்த 2வது பாடத்துல நாம அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாமுடைய 5 தூண்கள் அல்ஹம்துலில்லாஹ் தெளிவா படிச்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்து அர்கானுல் ஈமான், ஈமானுடைய 6 தூண்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு நேரம் இல்ல, நமக்கு கம்மியான நேரம். ஈமானுடைய 6 தூண்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, மலக்குகளை நம்பிக்கை கொள்வது, வேதங்களை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, விதியின் நன்மை தீமை நம்பிக்கை கொள்வது. இதுதான் ஈமானுடைய 6 தூண்கள். இஸ்லாமுக்கு 5 தூண், ஈமானுக்கு 6 தூண். இதையெல்லாம் நாம விளக்கமா படிச்சுக்கணும். அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்னா யாரு, அவருடைய பண்புகள் என்ன, தன்மைகள் என்ன, அல்லாஹ் நம்ம எதற்காக படைச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய செயல்பாடு, அவருடைய வல்லமை என்ன, அவன் எவ்வளவு ஆற்றல் உள்ளவன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மலக்குகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அல்லாஹ் எதிலிருந்து படைச்சான், மலக்குகள் என்ன செய்யறாங்க, இதை தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வேதங்களை இறக்கி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வேதங்கள்ல என்னென்ன வேதங்கள் பேர் தெரிஞ்சு நமக்கு தெரியும். அல்லாஹ் எந்தெந்த வேதங்களுக்கு பேர் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் வேற என்னென்ன வேதங்கள் இறக்கிருக்கிறான், அல்லாஹ் குர்ஆனை இறக்கிருக்கிறான், குர்ஆனை எப்படி ஈமான் கொள்ளணும் தெரிஞ்சுக்கணும். அதே நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பிச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்து கடைசி நபி நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள்னா யாரு, அவங்க எப்படி ஈமான் கொள்ளணும், அவர்கள ரசூல்மார்கள் எப்படிப்பட்டவங்க, அல்லாஹ் அவங்களுக்கு ஷரியத்தை கொடுத்தா அப்படின்னா என்ன, அப்ப எதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மறுமை நாள்னா என்ன, மறுமை எப்படி ஏற்படும், மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும், கபர்ல என்ன நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். விதினா இந்த அல்லாஹ் நாடியதான் நடக்கும், அல்லாஹ் நாடாவது நடக்கவே நடக்காது. அல்லாஹ் அனைத்தும் எழுதிட்டா, அனைத்தும் அல்லாஹ் அறிந்தவன், அவனுக்கு தெரியாது எதுவும் இல்லை, நம்பிக்கை கொள்வது.
இப்ப இந்த விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நாடினா இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை பற்றி பின்னாடி இன்னொரு நாள் நாம் பார்க்கலாம். அதுல 2 பாடங்கள்ல தேவையான முக்கியமான விஷயங்களை எல்லாம் நாம படிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நாம எதை தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை நாமளும் பின்பற்றணும், மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நீங்க வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு சொல்லணும், உங்க வீட்டுல போய் சொல்லணும், இதெல்லாம் படிச்சோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கு இப்பதான் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது, முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பூர்த்தி செய்யணும். உண்மையா நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன முஸ்லீமா இருக்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன முஸ்லீமா இருக்கணும். இது ஒவ்வொரு முஸ்லீம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அப்படின்னு நாம ஈமான் கொண்டது மட்டுமில்ல, மக்களுக்கு சொல்லி அதை பரப்பணும். இந்த மாதிரி வகுப்புகளுக்கு அழைச்சி உட்கார வச்சு அவங்களே படிக்க வைக்கணும். அதனால நமக்கு நிறைய கூலி, அல்லாஹ்வோட நிறைய நன்மை கிடைக்கும். அப்பதான் உண்மையான முஸ்லீமா இருக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த சந்திப்பை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் தஆலா இந்த மன தூய்மை அல்லாஹ்வுக்காக நம் மார்க்கத்தை படித்துக் கொண்ட ஒரு சந்திப்பாக அல்லாஹ் நமக்கு ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.